ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். 1 Corinthians chapter 2 verse 9. However, as it is written, what no eye has seen, what no ear has heard, and what no human mind has conceived, the things God has prepared for those who love Him. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவற்றை உலகத்தில் உள்ள ஒருவருக்கும் அது தெரியாது, அவர்களுக்கு அதை உணரவும் முடியாது, அவர்களால் அதை காணவும் முடியாது. காரணம், நம்மை உருவாக்கினவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், உங்களையும் என்னையும் ரட்சித்தவர், நமக்காக இரத்தத்தை சிந்தினவர், இன்னும் பிதாவினுடைய வலது பார்சத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்கிறது, நாம் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையில் அன்பு கூறுகிறபடியினால், அவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண் காணவில்லை என்றால் அது இம்மைக்குரிய காரியங்கள் அல்ல, அது மறுமைக்குரிய காரியங்கள். நமக்காக அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அங்கு நம்மை அவர் அற்புதமாய் ஆச்சரியவிதமாய் அவர் கொண்டு செல்வார். அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? அவரோடு கூட நித்திய காலமாய் தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்போம். அந்த அற்புதமான அந்த வாழ்க்கையை, அந்த அற்புதமான அந்த நாளை கர்த்தர் நமக்கு இப்பொழுது நமக்கு அதை சொல்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவருடைய வேத வார்த்தையில இன்னும் நாம் நேசிக்க வேண்டும், அவரிடத்துல இன்னும் அன்பு கூற வேண்டும். அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்களும் நானும் நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் இங்கு வாழ்ந்து கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக எடுத்துக்கொள்வோம் என்றால், நமக்காக அவர் வைத்திருக்கிற அந்த இடத்துல நம்மை அவர் கொண்டு சேர்ப்பார். நிச்சயமாய் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். வேதம் சொல்கின்றது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று. எனக்கு அன்பான தேவ சொன்னமே, நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். அவர் நமக்கு சொன்னதை நிச்சயமாய் செய்வார். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தெய்வம் நமக்காக அவர் வைத்திருக்கிற அந்த பரம ராஜ்யத்தில் பங்கு பெறுகிற பிள்ளைகளாய் நமக்கு அவர் ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிற ஒரு நிச்சயம் என்ன? உங்களுக்காக நான் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று. ஆமேன். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகின்ற போது நமக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பேசுகிற வார்த்தைகள், பார்க்கிற பார்வைகள், நாம் சிந்திக்கிற சிந்தைகள், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இயேசுவை போல நாம் வாழ பழக வேண்டும். அவருடைய பாதையில நடக்கின்ற போது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் செய்வார். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை ஒருவரும் காணாதபடிக்கு நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆம் தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த அற்புதமான காரியத்தை செய்யப்போவதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்தியருளும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.